தமிழ் சினிமாவில் எத்தனையோ படங்கள் வந்திருக்கு. பட் ஒரு சில படங்கள் தான் கல்ட் கிளாசிக்காகவும் மாறுது, ஒரு சில படங்கள் மொக்க படமாகவும் மாறுது. ஆனால் அதுலேயே ஒரு சில படங்கள் மீம் டெம்ப்ளேட்ஸாக மாறுது. ஒரு படத்தில் 1-2 சீன்ஸ் பார்த்தீங்கன்னா மீம் டெம்ப்ளேட்டாக மாறுது ரொம்ப சகஜம் தான். பட் மொத்த படமே மீம் டெம்ப்ளேட்டாக மாறுதுலாம் ரொம்ப ரேருங்க. அந்த மாதிரியான படங்கள் ஒன்று தான் வட சென்னை. வாவ், திஸ் இஸ் அப்சல்யூட் சினிமா. நீங்கள் இந்த படமாக பார்த்தீங்கன்னா ஒரு பீக் சினிமா. அந்த ரைட்டிங் வைஸாகட்டும் சரி, அந்த படமாக எடுத்த விதமாக இருக்கட்டும் சரி. அதே சமயத்தில் நீங்கள் மீம்ஸாக பார்த்தாலுமே ஒரு அப்சல்யூட் சினிமான்ற மாதிரி தான் சொல்லணுங்க. இப்ப நான் தான்டா ஊரோட டாப்ல இருக்கிறேன். மத்த எல்லாவனுமே எனக்கு கீழே தான். அதுல பெரும் போறதுக்கு ஒண்ணு இல்லைண்ணா. வரலாம். நீங்க என்ன வேணா பண்ணீங்க, என்ன இதுல இருந்து விட்டுருங்க. சண்டை செய்யுதுன்னு ஆயிடுச்சுன்னா அவனால என் மயிரை கூட கொடுக்க முடியாது. அவன் அப்படியே இங்கே மண்ணு துப்பு. டே குணா, என்னடா ஆச்சு உனக்கு? இதுதான் நம்மளுக்கு பூசா. அச்சா, யாரா இவனுங்க? எங்கிந்திரா வந்துக்கிறானுங்க? இவனுக்கு பண்ண வேலையில நம்ம புள்ள கொலகேசில உள்ள மாதிரி இருக்குது. செந்தில ஜெயில் உள்ள வச்சே போடணும்னா நம்மளால ஒருத்தன் பிளாக் உள்ள இறங்கணும்டா. அவன் நம்மளும் தெரியாதவனா இருக்கணும். உள்ளே போனால் மட்டும் பத்தாது, செந்தில் அவனை முயற்சா நம்பணும். ரொம்ப சார்பான பிள்ளைகளால் தான் அது முடியும். உன்னால முடியும். குணாவோட செந்தில் தான் நல்லவனும் தோணும். நல்லா பார்த்துக்கண்ணா. என்ன பண்றது, நம்ம லைஃப் குணாது குடும்பமா எல்லாம் கேடி பசங்க தானே. சரிண்ணா, அடுத்த வருஷம் பிடிச்சிக்கிறேண்ணா. ஒரு வருஷம் போயிடுச்சே. ஓ, ஊர் சபைன்றனால பேசாம இருக்கிறேன். மொத்த பேரையும் அடிச்சு விட்டுருவேன்.